கோவையிலிருந்து மாநிலம் முழுவதும் உயர்ரக போதைப் பொருட்கள் விற்பனை செய்த காவலரின் மகன் உட்பட இளைஞர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருட்கள் விற்பனையில் வாங்கிய அசையா சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கைகளில் மாநகர காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் ரோடு பூ மார்க்கெட் அம்மா உணவகம் கேட் அருகே போதைப் பொருள் விற்பனை நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. கோவை மாநகரில் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக காவல் ஆணையர் சரவணசுந்தர் உத்தரவின் பெயரில் தனிப்படை சார்பு ஆய்வாளர் விவேக் மற்றும் தனபால் தலைமையிலான தனிப்படையினர் தீவிர கண்காணிப்பு மேற்கொண்டனர். அப்போதுதான் இந்த 7 பேர் கும்பல் பிடிபட்டது. மகாராஷ்டிரா, இமாச்சல பிரதேசம் என இவர்களின் நெட்வொர்க் விரிந்திருக்கிறது. பிடிபட்டவர்களின் மணிகண்டன் என்பவர் கோவை ராமநாதபுரத்தைச் சேர்ந்த விதேஷ் லம்பா மூலம் மகாராஷ்டிராவிலிருந்து MDMA பில்ஸ் மற்றும் கொக்கைன் ஆகியவற்றை பெற்று விற்றுள்ளார். அதேபோல இமாச்சல பிரதேசத்திலிருந்து கஞ்சா மற்றும் உயர்தர குஷ், கிரீன் கஞ்சா போன்ற பொருட்களை வாங்கும் ரோஹன் ஷெட்டி தனது நண்பர்கள் மூலம் அவற்றை விற்பனை செய்து வந்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் மகாவிஷ்ணு என்பவர் கோவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் விஜயலட்சுமியின் மகன் என்று தெரிய வந்துள்ளது. தமிழ்நாட்டிலே சில இடத்துக்கு இங்கேருந்து கொரியர் அனுப்புகிறாங்க. லோக்கல்லையும் நிறைய சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த சில FL2 பார்ஸில் எல்லாம் வெளியே வர வச்சு அவங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்னு இல்லை, ஐடி ப்ரொஃபஷனல் இருக்காங்க. இதில் டாக்ஸி டிரைவராக இருக்காங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து கால் டாக்ஸி டிரைவராகவும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதர் ஒர்க்கை பார்த்துட்டு இது அதுக்கு ஒரு அலிபி கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இதுதான் மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து MDMA பவுடர், கொக்கைன், கிரீன் கஞ்சா, உலர்ந்த கஞ்சா, குஷ், 25 லட்சம் ரொக்கம் உட்பட 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கஞ்சா விற்பனை மூலம் கிடைத்த பணத்தில் இந்த கும்பல் கோவை புதூரில் வீடு கட்டி வருவதும், காரமடை டீச்சர்ஸ் காலனி பகுதியில் புதிய வீடு மற்றும் வீட்டுமனை வாங்கியதும் தெரிய வந்துள்ளது. இந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட 12 வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.